அத்தியாயம் அத்தலாக். மதீனாவில் அருளப்பட்டது. வசனங்கள் 12. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். நபியே, நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்வீர்களாயின் அவர்களின் இத்தா காலத்தை நிர்ணயிக்க வசதியாக விவாகரத்து செய்யுங்கள். மேலும் இத்தாவின் காலத்தை சரியாக கணக்கிடுங்கள். மேலும் உங்கள் இறைவனாகிய அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள். இத்தா காலத்தில் அப்பெண்களை அவர்களின் இல்லங்களிலிருந்து நீங்களும் வெளியேற்ற வேண்டாம், அவர்களாகவும் வெளியேற வேண்டாம். அவர்கள் ஏதேனும் வெளிப்படையான மானக்கேடான செயல்கள் செய்தாலே தவிர. இவை அல்லாஹுவினால் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புகளாகும். யாரேனும் அல்லாஹுவின் வரம்புகளை மீறுவாராயின் திண்ணமாக அவர் தனக்குத்தானே கொடுமை புரிந்து கொண்டவராவார். இதற்கு பிறகு ஒத்துப்போவதற்கான ஏதேனும் சூழ்நிலையை அல்லாஹு உருவாக்கக்கூடும் என்பதை நீங்கள் அறிவது இல்லை. அவர்கள் தங்களுடைய இத்தாவின் இறுதி காலகட்டத்தை எட்டிவிட்டால் அவர்களை நல்ல முறையில் திருமண பந்தத்தில் நீடித்து இருக்கச் செய்யுங்கள், அல்லது நல்ல முறையில் அவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள். மேலும் உங்களில் நேர்மை மிக்க இருவரை சாட்சிகளாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் சாட்சி சொல்பவர்களே, அல்லாஹுக்காக சரியான முறையில் சாட்சியம் வழங்குங்கள். இவற்றின் மூலம் உங்களுக்கும் அறிவுறுத்தப்படுகின்றது. அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கப்படுகின்றது. மேலும் யாரேனும் அல்லாஹுவுக்கு அஞ்சிய வண்ணம் செயல்படுவாரானால் அல்லாஹு அவருக்கு சிரமங்களிலிருந்து வெளியேறுவதற்கு ஏதேனும் வழிவகையை ஏற்படுத்துவான். மேலும் அவர் நினைத்து பார்த்திராத வகையிலிருந்து அவருக்கு வாழ்வாதாரமும் வழங்குவான். யார் அல்லாஹுவையே முழுவதும் சார்ந்திருக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹு போதுமானவன். திண்ணமாக அல்லாஹு தன் பணியை நிறைவேற்றிக் கொண்டுதான் இருக்கின்றான். அல்லாஹு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விதியை நிர்ணயித்து வைத்திருக்கின்றான். உங்கள் பெண்களில் எவர்கள் இனி மாதவிலக்கு வராது என்று நம்பிக்கை இழந்து விட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய இத்தா காலம் 3 மாதங்களாகும். மேலும் எந்த பெண்களுக்கு இதுவரையிலும் மாதவிலக்கு வரவில்லையோ அவர்களுக்கான விதிமுறையும் இதுவே. மேலும் கர்ப்பிணிகளுக்கான இத்தா வரம்பு அவர்கள் குழந்தை பெற்றெடுப்பதுடன் முடிகின்றது. யார் அல்லாஹுக்கு அஞ்சுகின்றாரோ அவருடைய விவகாரத்தில் அல்லாஹு இலகுவை ஏற்படுத்தி இருக்கின்றான். இது அல்லாஹு உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கும் கட்டளையாகும். யார் அல்லாஹுவுக்கு அஞ்சுகின்றாரோ அவருடைய தீமைகளை அவரை விட்டு அல்லாஹு போக்கி விடுவான். மேலும் அவருக்கு பெரும் கூலியையும் வழங்குவான். உங்கள் வசதி வாய்ப்புக்கேற்ப நீங்கள் எந்த இடத்தில் வசிக்கின்றீர்களோ அந்த இடத்திலேயே அவர்களை இத்தா காலத்தில் வசிக்கச் செய்யுங்கள். அவர்களை நெருக்கடியில் ஆழ்த்துவதற்காக அவர்களுக்கு தொல்லை கொடுக்காதீர்கள். அவர்கள் கர்ப்பிணிகளாயிருந்தால் குழந்தை பெற்றெடுக்கும் வரையில் அவர்களுக்கு செலவுக்கு கொடுங்கள். மேலும் அவர்கள் உங்களுக்காக வேண்டி குழந்தைக்கு பாலூட்டினால் அவர்களுக்குரிய ஊதியத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள். மேலும் ஊதியம் பெறும் விஷயத்தை உங்களுக்கிடையே பரஸ்பர பேச்சுவார்த்தை மூலம் நல்ல முறையில் முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆயினும் ஊதியத்தை நிர்ணயிப்பதில் நீங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கடிக்கு ஆளானால் குழந்தைக்கு வேறொரு பெண் பாலூட்டிக் கொள்ளட்டும். வசதியுள்ளவர் தம் வசதிக்கேற்ப ஜீவனாம்சம் அளிக்கட்டும். எவருக்கு வாழ்வாதாரம் குறைவாக அளிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர் அல்லாஹு அவருக்கு வழங்கியதிலிருந்து செலவு செய்யட்டும். அல்லாஹு எவருக்கு எவ்வளவு கொடுத்திருக்கின்றானோ அதற்கு மேலாக அவர் மீது அவன் பொறுப்பு சுமத்துவதில்லை. வசதி குறைவுக்கு பிறகு
அதிக வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் வழங்கக்கூடும். எத்தனையோ ஊர்கள் தங்கள் இறைவனுடையவும் அவனுடைய தூதர்களுடையவும் கட்டளையை மீறிவிட்டன. எனவே நாம் அவர்களை கடுமையாக கேள்வி கணக்கு கேட்டோம். மேலும் அவர்களுக்கு மோசமான தண்டனையும் அளித்தோம். அவர்கள் தங்கள் செயல்களுக்கான விளைவை சுவைத்து விட்டார்கள். மேலும் அவர்களின் இறுதி முடிவு நஷ்டத்திலும் நஷ்டமாக இருந்தது. அல்லாஹ் மறுமையில் அவர்களுக்கு கடும் வேதனையை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே நம்பிக்கை கொண்டிருக்கும் அறிவுடைய மக்களே, அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். அல்லாஹ் உங்கள் பக்கம் ஓர் அறிவுரையை இறக்கியுள்ளான், அதாவது ஒரு தூதரை. அவரோ தெளிவாக வழிகாட்டக்கூடிய இறைவசனங்களை உங்களுக்கு ஓதிக் காட்டுகின்றார். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிவோரை இருளிலிருந்து வெளியேற்றி வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்காக. யார் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல் புரிகின்றாரோ அவரை அல்லாஹ் சுவனங்களில் நுழைவிப்பான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட மக்கள் அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள். அல்லாஹ் இத்தகையவருக்கு மிக அழகிய வாழ்வாதாரத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹுதான் 7 வானங்களை படைத்தான். பூமியின் இனத்திலிருந்து அவற்றை போன்றதையும் படைத்தான். அவற்றிற்கிடையே கட்டளை இறங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றிருக்கின்றான் என்பதையும், அல்லாஹுவின் அறிவு ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்திருக்கின்றது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு எடுத்துரைக்கப்படுகின்றது.